தேவதை ஜெயமோகன் எழுதியது. நாளிதழ்களின் வாரமலர்களில் கூட இந்த நூலை நீங்கள் பார்த்திருக்கக்கூடும். ஐரோப்பிய மரபிசையில் ஆப்பிரிக்க இசையின் பங்களிப்பு இசை ஆராய்ச்சி நூல்களில் கடந்த 50 வருடங்களில் வந்த பெரும் படைப்புகளில் ஒன்று இது என்று டைம்ஸ் இதழ் மதிப்பிட்டிருக்கிறது. எந்த முதல் தர ஆய்வு நூலையும் போலவே இதுவும் தன் துறையிலிருந்து மேலே சென்று ஒட்டுமொத்த மானுட கலாச்சாரம் பற்றி பேசுவதால்தான் அந்த முக்கியத்துவத்தை பெற்றது என்பது எனது கணிப்பு. இசை என்னை ஒரு வெறும் புழுவென உணரச் செய்கிறது என்ற இந்நூலின் வரி ஒன்றை ஸ்பை கேர்ள்ஸ் பாட்டாக பாடி பிரபலப்படுத்தியிருக்கிறார்கள். மேரி பென்சாம் புளூவுட்ஸ் இதை எழுதும் பொழுது நான் தான் தட்டச்சு செய்து கொடுத்தேன். என் பெயரை நீங்கள் நன்றிகள் பகுதியில் காணலாம். இது 20 வருட உழைப்பு. நான் 5 வருடம் தட்டச்சு பணி செய்தேன். அம்மா நைஜீரியாவிலிருந்து ஓடி வந்து மறுமணம் செய்து கொண்டு புது கணவனுடன் சேர்ந்து சலவை நிலையம் ஆரம்பித்து 4 குழந்தைகளும் பெற்றுக்கொண்ட போது நான் அந்நியமானேன். பள்ளி முடித்த பிறகு வீட்டை விட்டு ஓடி தோழியுடன் தங்கி பகுதி நேர வேலை செய்து கொண்டு படித்து கொண்டிருந்தேன். தட்டச்சு வேலை மிக கௌரவமாக இருந்தது. அதோடு எனக்கு எப்போதுமே மொழியில் மோகம் அதிகம். மேரி பென்சாம் என்ற பெயரை கேட்டவுடனேயே உங்களுக்கு நினைவு மின்னிடவில்லையா? நீங்கள் ஆப்பிரிக்க வரலாறை அறியாதவர் போலும். நைஜீரிய வரலாற்றில் அழியாது இடம்பெற்ற ஒரு புகைப்படம் உண்டு. எங்கள் தேசத்திலும் ஆப்பிரிக்க முழுக்கவும் அரசியல் புனிதர் என்று போற்றப்படும் ரெவரண்ட் ஃபாதர் டேவிட் குவாமி அபாச்சா அவர்களை கேள்விப்பட்டிருப்பீர்கள். காந்திக்கு சமமான மனிதராக அவர் எப்போதுமே குறிப்பிடப்படுகிறார். அவர் ஒரு வெள்ளை சிறுமியை வானத்தில் தூக்கி சுழற்றும் படம் அது. பின்னணியில் நீலவானில் விண்மேகங்கள், அவர்கள் முகங்களில் துள்ளும் உற்சாகம், கண்களின் ஒளி, அவள் பாவாடையும் தலைமயிரும் பறக்கின்றன. ஃப்ளாஷுக்கு பதிலாக அழிவற்ற அன்பின் ஒளியை கொண்டு எடுக்கப்பட்ட புகைப்படம் என்று அதை பற்றி ஒரு கட்டுரையாளர் பின்பு எழுதினார். அந்த சிறுமி மேரி பென்சாம். அவள் தந்தை எட்வர்ட் பென்சாம் புளூவுட்ஸ். ஆப்பிரிக்காவுக்கு ஆங்கிலிகள் சச்சின் பிரச்சாரகராக வந்தவர். அவளது தந்தையின் விருந்தினராக வந்த அபாச்சா ஒரு பொன் வெயில் மாலையில் தோட்டத்தில் அவளுடன் விளையாடும்போது புகைப்பட நிபுணர் ஜான் கிரஹாம் வில்மான் அவர்கள் எடுத்த புகைப்படம் அது. முதலாக லோகோஸ் டெய்லி டைம்ஸில் பிரசுரமாகியதுமே நைஜீரியாவை கொள்ளை கொண்டது. அது உலகமெங்கும் மறு பிரசுரமாகியது. பிற அனைவரையும் விட அது மேரியை ஆழமாக பாதித்திருக்க வேண்டும். அவள் படிப்பை முடித்ததுமே அபாச்சாவின் கிறிஸ்து குடில் சேவகியாக சென்று அவரது பணிப்பெண்ணும் செயலாளருமாக ஆனாள். அபாச்சாவின் பெரும்பாலான படங்களில் அவளும் இருக்க காரணம் அபாச்சா மிக மிக எளிமையானவர். கிறிஸ்தவ எளிமை என்பார்களே, அதுதான் அவரது வாழ்க்கை. அதை பிறருக்கும் வலியுறுத்தும் இயல்பு கொண்டவர். நைஜீரியாவின் தென்பகுதியில் பெரும்பான்மையினரான யோருபா இடையர் குலத்தில் பிறந்த அவர் சிறு வயதிலேயே வெள்ளை பண்ணையாளர்களுக்கு அடிமையாக விற்கப்பட்டவர். அவருடைய புகழ்பெற்ற சுயசரிதை கிறிஸ்துவை சோதித்து பார்த்தேன் நீங்கள் கண்டிப்பாக படித்து பார்க்க வேண்டும். நம் ஆத்மாவுடன் நேரடியாக பேசும் அம்மாதிரி நூல்கள் மிக குறைவே இருக்கின்றன. நிறவெறி நிரம்பிய உரிமையாளர்களின் கற்பனை கெட்டா கொடுமைகளை ஒரு வழியாக
மெல்ல மெல்ல ஆன்மா முதிர்ந்து கனிந்தவர் அபாச்சா. குதிரையிலாயச் சுவரில் எழுதி எழுதி கல்வை கற்று தன் எஜமானன் குப்பையில் வீசிய பைபிளை படிக்க ஆரம்பித்தார். அந்த முழு நூலையும் அவர் மனப்பாடம் செய்த பிறகு எப்போதுமே அதை மனதால் வாசித்து கொண்டிருப்பார். அபாச்சா அவர்கள் வேறு எந்த நூலையுமே படித்ததில்லை. அவருடைய உலக அறிவு, அரசியல் பக்குவம், சொல்வன்மை அனைத்துமே அந்த ஒரே ஒரு நூல் வழியாக அடர்ந்தவை என்றால் நம்ப மாட்டார்கள். 20 வயதில் அபாச்சா தானே சம்பாதித்த பணத்தால் தன் விடுதலையை ஈட்டியதுமே நேராக கத்தோலிக்க திருச்சபைக்கு போய் தன்னை ஒரு சேவகராக இணைத்து கொண்டார். வட நைஜீரியாவின் ஹவுசா இனத்தவரிடையே சென்று ஊழியம் செய்ய தொடங்கினார். உங்களுக்கு தெரிந்திருக்காது, நைஜீரியா ஏறத்தாழ 255 இனக்குழுக்களாலான நிலப்பகுதி. ஒருபோதும் அது ஒரு தேசமாக இருந்ததில்லை. ஃப்ரெட்ரிக் லூகாட் தன் இராணுவ பலத்தாலும் இராஜதந்திரத்தாலும் அதை இணைக்கும் வரை அது 2 பெரிய அரசுகளும் 27 சிறிய தேசங்களும் ஓயாது போர் புரியும் பிராந்தியமாகவே இருந்தது. 4 முக்கிய இனக்குழுக்களான யோருபா, இபோ, ஹவுசா, புலானி ஆகியோர் ஒருவரை ஒருவர் எங்கு பார்த்தாலும் கொல்லத் துடிப்பவர்கள். அபாச்சா எப்படி ஹவுசா மக்களை அணுகினார், எப்படி அவர்கள் அவரை புனிதர் என்று ஏற்றுக்கொண்டார்கள் என்பதெல்லாமே நம்ப முடியாத அற்புதங்கள். மனிதனின் ஆன்மா பலம் மீது பெரும் நம்பிக்கையை ஏற்படுத்துபவை. அவரது கைகள் பட்டாலே எல்லா நோய்களும் பறந்து விடுமென அவர்கள் நம்பினார்கள். படிப்படியாக அவரை நைஜீரியாவின் எல்லா இன மக்களும் புனிதர் என ஏற்றுக்கொண்டார்கள். நைஜீரியாவின் கோடிக்கணக்கான மக்களின் ஆன்மீக லட்சியங்களின் குறியீடாக அவர் மாறினார். உருவாகி வந்த நைஜீரிய தேசிய உணர்வின் தொடக்க புள்ளியாக அவர் ஆனார். அவர் தலைமையில் புலானி இனக்குழுவின் அபுபக்கர் தஃபாவாவும், யோருபா இனக்குழுவின் அவலோவா ஒஃபோமேவியும், இஃபா இனக்குழுவின் அசிகிலி நாம்டியும் தலைவர்களாக உருவாகி வந்தார்கள். அனைவரையும் ஒருங்கிணைத்து கொண்டு நைஜீரிய தேசிய ஒருங்கிணைப்பு கட்சி வலுப்பெற்று வளர்ந்தது. ஆங்கில ஆதிக்கத்துக்கு எதிரான போராட்டம் அபாச்சா தலைமையில் ஒரு பெரும் இயக்கமாக மாறியது. வெள்ளை ஆதிக்கத்துக்கு எதிரான போர் வெள்ளையருக்கு எதிரான கருப்பின நிறவெறியல்ல என்று அபாச்சா சொன்னார். சாத்தானை கிறிஸ்துவால் மட்டுமே எதிர்கொள்ள முடியும், இன்னொரு சாத்தானால் முடியாது என்று அவர் சொன்ன பொன்மொழியை மேற்கோள் காட்டாத மேலை நாட்டு இதழ்கள் குறைவானவை. அந்த மகத்தான இலட்சிய கனவின் உருவகம் அப்புகைப்படம். அந்த படத்திலிருந்து இறங்கி வந்தவர்கள் போல அபாச்சாவும் மேரி பென்சாமும் கிராமங்கள் தோறும் சென்று தேவாலய முற்றங்களிலும் சந்தைகளிலும் மக்களை சந்தித்தார்கள். அவர்கள் உடை நுனியை தொட மக்கள் கூட்டம் கண்ணீருடன் நெரித்தது. யுவதியாக தொடங்கியிருந்த மேரியின் தோள்களில் தன் முதுமையால் மெலிந்த கைகளை வைத்தபடி அபாச்சா நிற்கும் புகைப்படம் கிட்டத்தட்ட தெய்வ உருவாகவே நைஜீரிய இல்லங்களில் வைக்கப்பட்டிருந்தது. லண்டனில் நான் மேரியை சந்தித்தபோது அந்த புகைப்படங்களையே பார்த்திருந்தேன். ஆனாலும் 47 வயதான மேரி எனக்கு ஏமாற்றம் அளிக்கவில்லை. அவரிடம் அதே அழகு இருந்தது. காரணம், அவர் மனம் செய்து கொள்ளவில்லை. மேலும் மிக வசீகரமாக ஒரு மர்மமும் அவரிடம் இருந்தது. போ ஸ்ட்ரீட்டில் அவரது பங்களா பெரியது. 6 சேவகர்கள்
2 சமையல்காரர்கள் இருந்தார்கள். மேரி எவரையுமே வீட்டுக்குள் அனுமதிப்பதில்லை. அவருக்கு இசை தவிர ஆர்வமே இல்லை. தினமும் தன் வேக்ஸ் வேகான் காரில் சேவகர் 2 துணையுடன் இசை நிகழ்ச்சிகளுக்கு செல்வார். அவர் வீட்டில் ஏறத்தாழ 40,000 இசைத்தட்டுகள் இருந்தன. அவ்வப்போது ஆப்பிரிக்க இசைக்கலைஞர்கள் வந்து தங்கள் இசையை காட்டி செல்வார்கள். மேரிக்கு கருப்பர்கள் மீது ஆழமான ஈடுபாடு இருந்தது. ஒரு சமையல்காரர் மற்றும் ஒரு ஆயா தவிர எல்லா வேலையாட்களுமே கருப்பர்கள்தான். ஆனால் எவரிடமும் ஓரிரு சொற்களுக்கு மேல் எப்போதுமே அவர் பேசுவதில்லை. அவர் மிக அதிகமாக பேசியது என்னிடம்தான். ஒரு நாளில் அதிகபட்சம் அரை மணி நேரம், அதுவும் புத்தக வேலை தொடர்பாக மட்டும். மேரியை சர்வதேச பத்திரிகையாளர்களும் அவ்வப்போது ஆப்பிரிக்க நிருபர்களும் மொய்த்தபடியே இருந்தனர். அவர் எவரையுமே இம்மி கூட நெருங்க விடவில்லை. அபாச்சாவின் மரணத்திற்கு பிறகு மேரி நைஜீரியாவை விட்டு உடனடியாக லண்டன் வந்துவிட்டாள். அவரது மாமியான காலம் சென்ற நான்சி கிறிஸ்டோனா ப்ளூவுட்ஸின் பெரும் செல்வம் அவளுக்கு கிடைத்தது. அதற்கு காரணமாக இருக்கலாம். ஆனால் அவள் அடுத்த 30 வருடங்களில் அவள் ஒரு முறை கூட அபாச்சா பற்றி ஒரு சொல் கூட பேசவில்லை என்பதும், அபாச்சாவின் நினைவு நாள் கொண்டாட்டங்களை நைஜீரிய அரசு தேசிய விழாவாக கொண்டாடிய போது பெருமைக்குரிய அரசு விருந்தினராக அவளை அன்றைய அதிபர் அசிகிலி நாம்டி அழைப்பு விடுத்த போதும் அதில் பங்கு பெற உறுதியாக மறுத்துவிட்டதும், ஒரு முறை கூட தான் பிறந்து 18 வயது வரை வாழ்ந்ததும் தன் பெற்றோர் நித்திய துயில் கொண்டதுமான நைஜீரிய மண்ணுக்கு வர முற்படாததும் வியப்பாகவே பார்க்கப்பட்டது. உங்களுக்கு பின்னணியை விளக்கியாக வேண்டும். 1947இல் பிரிட்டிஷ் அரசு நைஜீரியாவுக்கு ஒரு ஜனநாயக கூட்டமைப்பு அரசை அமைக்கும் உரிமையை அளித்தது. அதுவரை நைஜீரிய தலைவர்களிடம் இருந்த ஒற்றுமை அத்துடன் முடிவுக்கு வந்தது. இனக்குழுக்களிடையே மனக்கசப்பு வளர்ந்தது. 1954இல் பிரிட்டிஷ் அரசு பிரித்தாளும் இராஜதந்திரத்துடன் நைஜீரியாவின் ஒவ்வொரு பகுதிக்கும் தனித்தனியாக பிரிந்து போகும் உரிமையுடன் கூடிய சுதந்திர முன்வரவை சமர்ப்பித்தது. வடக்கு நைஜீரியா ஹவுசா புலானி இனங்களின் மேலாதிக்கம் கொண்டது. தெற்கு நைஜீரியாவில் இபோ மக்கள் அதிகம். ஏற்கனவே இந்த ஒவ்வொரு இனக்குழுவுக்கும் தனித்தனியாக கட்சிகள் இருந்தன. அவை நைஜீரிய தேசிய ஒருங்கிணைப்பு கட்சி என்ற பெயரில் ஒன்றாக செயல்பட்டு வந்தன. அந்த இணைப்பு சிதறியது. பெரும் கலகங்கள் வெடித்தன. ஏறத்தாழ 8 லட்சம் பேர் கொல்லப்பட்டனர். 1960ஆம் ஆண்டு நைஜீரியாவுக்கு கிடைத்த சுதந்திரம் இரத்தத்தால் மெழுகப்பட்டிருந்தது. இன ஒற்றுமையின் அடையாளமாக இருந்த அபாச்சா திடீரென அனைவராலும் சங்கடம் தரும் கிழவராக மாறிப்போனார். பிற இனக்குழுவினர் மீதும் இறுதி இராணுவ வெற்றியை அடைவதே ஒரே வழி என நம்பிய தலைவர்கள் அவரது சமாதான உபதேசங்களை சதித்திட்டமாக மட்டுமே பார்த்தனர். இஸ்லாமியரான ஹவுசா மக்கள் 40,000 கிறிஸ்தவ இபோ இனத்தவரை கொன்றொழித்த கலவரத்துக்கு பிறகு இபோ மக்கள் தங்களுக்கென பயோப்ரா குடியரசு ஒன்று தேவை என்று போராட ஆரம்பித்தார்கள். பெரும்பாலும் ஹவுசா புலானி மக்களால் ஆன இராணுவம் கொடுமையான அடக்குமுறையை அவிழ்த்துவிட்டது. சாலையோரங்களில் பிணங்கள் குவிந்து கிடப்பது சாதாரணமாயிற்று. தன் கனவுகள் நொறுங்கி கிடப்பதை அபாச்சா கண்டார். கிறிஸ்துவின் சடலம் உயிர் தெழலற்று அழுகி கிடப்பது போல இருக்கிறது இந்த தேசம் என அவர் தன் புகழ்பெற்ற நாட்குறிப்பில் எழுதினார். ஆனால் அவர் சோர்ந்து விடுபவர் அல்ல. தன் ஆன்ம வல்லமை மீது அவருக்கு எப்போதுமே நம்பிக்கை இருந்தது. இப்போது அந்த நம்பிக்கை மிஞ்சியிருந்தது. சிலுவையை அணைத்தபடி கலவரம் எரிந்து கொண்டிருந்த இமோ மாகாணத்தின் அபா நதிக்கரை ஊர்களிலும் வெறிகொண்ட
யொரூபா மக்களின் ஓஹன் மாகாணத்திலும் தன் ஒரு சில சீடர்களுடன் அவர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அவர் மீது அழுகிய முட்டைகளும் சாணி உருண்டைகளும் வீசப்பட்டன. அவருடன் வந்தவர்கள் கற்களால் தாக்கப்பட்டார்கள். ஆனால் ஆச்சரியகரமான 3 வாரங்களில் கலவரம் மெல்ல தணிந்தது. அந்த நேரத்தில்தான் புகழ்பெற்ற இண்டிபெண்டன்ட் ஆப்பிரிக்கன் நாளிதழ் அந்த பரபரப்பான செய்தியை வெளியிட்டது. மேரி உண்மையில் அபாச்சாவின் காதலிதான் என்ற அந்த செய்தி நைஜீரியாவை கொந்தளிக்க வைக்கவில்லை, குழப்பியது. ஆனால் நாம் தீமையை உடனே நம்பிவிடுவோம், ஏனெனில் நமது ஆழத்து தீமையை வைத்தே அதை நாம் புரிந்து கொள்கிறோம். பல மாதங்கள் வதந்தி எங்கும் அலையடித்தது. கடைசியில் ஒரு நாள் அவவோவோ ஒபோபெமி கடும் கோபத்துடன் அபாச்சா தங்கியிருந்த கிறிஸ்து இல்லத்திற்கு வந்தார். விசாரணையில் அபாச்சா இரவில் மேரியையும் தன்னுடன் படுக்க சொல்கிறார் என்று தெரிந்தது. கெட்ட வார்த்தைகளால் திட்டியபடி அவோலோவோ உபோபோமி அபாச்சா இருந்த அறைக்குள் வேகமாக நுழைந்தார். உள்ளே அவரது குரல் மட்டும் வெகுநேரம் கேட்டது. உபோபோமி கடும் கோபத்துடன் கிளம்பி சென்ற பிறகு அன்றைய மாலை ஜெபத்தில் அபாச்சா அவரது மரணம் வரை பல வருடங்கள் கத்தோலிக்க சபையையும் நைஜீரியாவையும் குழப்பிய அந்த விஷயத்தை சொன்னார். தீய எண்ணங்களின் வடிவத்தில் சாத்தான் தன்னை அணுகாமல் இருக்க அவர் தன் பேத்திக்கு சமமான மேரியை தன்னுடன் படுக்க வைத்துக் கொள்வது வழக்கம். அவளது தூய்மையே தன் ஆன்மாவின் காவல் என அவர் அனுபவபூர்வமாக உணர்ந்தும் இருந்தார். ஆனால் அந்த கலவரங்கள் அவரை குழப்பிவிட்டன. தனக்கு இருப்பதாக கோடிக்கணக்கில் மக்கள் நம்பும் புனிதம் உண்மையிலேயே தனக்கு இல்லையா? அதனால்தான் தன்னுடைய கருணை வன்முறையாளர்களின் மனதை கரைக்காமல் போகின்றதா என்று அவர் மனம் இரவும் பகலும் சஞ்சலமடைந்தது. நான் வெறும் பாவிதானா? புனிதத்தின் சாயல் கூட என்னிடம் இல்லையா என தனிமையில் மனமுருகி கிறிஸ்துவிடம் கேட்டார். பிறகு அவரது வழக்கப்படி கிறிஸ்துவுக்கும் சாத்தானுக்கும் அவர் ஒரு சோதனையை வைத்தார். ஒரு நாள் இரவு அவர் மேரி தூங்கிய பிறகு தன்னை நிர்வாணமாக்கிக் கொண்டு அவளை அணைத்து படுத்து கொண்டார். 72 வயதில் கூட தன் உடல் பெண் உடலை அறிவதை பீதியுடன் அறிந்தார். எழுந்து கிறிஸ்துவை அழைத்தபடி வெளியே ஓடி இருண்ட வானில் நட்சத்திர கோடிகள் சிதறி பரவிய பெருவெளி முன் ஒரு தூசியாகவும் புழுவாகவும் தன்னை உணர்ந்தபடி நின்று கதறி அழுதார். அந்த கணம் நான் அறிந்தேன், நான் தோற்றுவிட்டேன் என்று மனமுடைந்த குரலில் அபாச்சா சொன்னார். அன்று அதை கேட்ட சபையில் இருந்த பெண்கள் சிலர் அருவருப்பார் காரி உமிழ்ந்தனர். சில ஆண்கள் வேறு பக்கம் நோக்கி சிரித்தனர். எந்த கண்களையும் பார்க்காமல் அபாச்சா தழுதழுத்தார். என்னை புனிதனாக ஆக்காதீர்கள், நான் மிக சாதாரணன். புனிதன் என நீங்கள் நம்பியதை ஏற்றுக்கொண்டதால் மேலும் கீழானவன். அபாச்சா அன்று தள்ளாடிய நடையுடன் பிணம்போல தனது அறை திரும்பியதாக சொல்கிறார்கள். மேரி அந்த சபையில் குனிந்த தலையில் சிலை போல அமர்ந்திருந்தாள். 1957 ஜனவரி 13 மாலையில் தலைநகர் லோகோஸின் தூய இருதய தேவாலய படிக்கட்டில் இறங்கி வரும் அபாச்சாவை ஒரு யொரூபா இளைஞன் சுட்டு கொன்றான். அபயம் கோரும்படியான விரித்த கைகளுடன் மல்லாந்து கிடந்த அபாச்சாவின் உடல் புகைப்படங்கள் மூலம் உலகம் முழுக்க சென்று மனசாட்சிகளை உலுக்கியது. கோடிக்கணக்கான மக்கள் தெருக்களில் கூடி நின்று கதறி அழுதார்கள். பலர் தாங்களும் உயிரை விட்டார்கள். அவரை கொன்ற இளைஞன் தன்னையும் சுட்டுக்கொண்டு இறந்தான். அவர் சொல்லிய இறுதி வாக்கியம், ஓ ஜீசஸ்,
என்ற செய்தி உலகமெங்கும் கிறிஸ்தவர் மனங்களை கரைத்தது. பெஞ்சமின் டூப்சிங் எடுத்த அந்த புகழ்பெற்ற புகைப்படத்தில் உச்சியில் சிலுவையுடன் ஓங்கி நிற்கும் தேவாலயமும் படிக்கட்டும் அபாச்சாவின் உடலும் ஒரே சமயம் துல்லியமாக தெரிந்தது. அக்கணமே அவர் புனிதரானார், நிரந்தரத்துவம் பெற்றார். அபாச்சாவை கொன்ற சாலமன் ஷாக்காரியாவை அவரை காக்க வந்த தேவன் என்று சொல்ல வேண்டும். மிக நீண்ட உபவாசங்களாலும் கொடுமையான தனிமையாலும் மெலிந்து வெளிரி பட்டாம்பூச்சி இறகு போல விடவிடத்து கொண்டிருந்த அபாச்சா ஏற்கனவே பாதி பங்கு மரித்து விட்டிருந்தார். அவரது பிரார்த்தனை கூடங்களுக்கு சில பெண்கள் தவிர எவரும் வராமலிருந்தார்கள். அவர் பிரார்த்தனை மேடையில் உரையாற்றாமல் தனக்கு ஆழ்ந்தவராக வெகுநேரம் நிற்பது வழக்கமாயிற்று. சில சமயம் அவர் கண்களிலிருந்து கண்ணீர் மௌனமாக கொட்டிக்கொண்டிருக்கும். அவர் மீது வசை அச்சில் வராத தினமே இல்லை என்று ஆயிற்று. ஏதோ இரும்பு தலையிலிருந்து விடுதலை கிடைத்தது போல மக்கள் அவரது வீழ்ச்சியை கொண்டாடினார்கள். மேரி, மேரி, எங்கே காட்டு உன் ஆன்மாவை என்ற சோங்காய் மொழி ஆபாச பாடல் மிக புகழ்பெற்ற ஒன்று. எல்லாம் அவரது மரணத்துடன் நுரைபோல அடங்கியது. அத்துடன் அந்த குற்ற உணர்வு அவரை புனிதராக்கி ஆவேசத்துடன் வழிபட அவர்களை தூண்டியது. அத்துடன் யோரூபா இனத்தலைவர் அவவோவோ ஒபோமே அபாச்சாவை புனிதராக நிறுவுவதில் தன் அனைத்து சக்திகளையும் செலவழித்தார். பின்பு அவரும் அபாச்சாவும் அந்தரங்கமாக உரையாடியபடி இருக்கும் புகைப்படங்கள் தொடர்ந்து அச்சில் வந்தபடி இருந்தன. மேரியிடம் நிருபர்கள் அறிய விரும்புவது எதை என்பது உங்களுக்கு இப்போது தெரிந்திருக்கும். அதை மேரி ஒருபோதும் சொல்லவில்லை. 56வது வயதில் இசை ஆய்வாளராக உலக புகழ்பெற்று மரணமடைந்தார். ஒருமுறை நான் தான் நைஜீரியா திரும்புவதை பற்றி பேசிக்கொண்டிருந்த போது அவரிடம் இது பற்றி துணிந்து நேரடியாகவே கேட்டுவிட்டேன். ஆச்சரியமாக, மேரி, நீ எதிர்காலத்தில் நல்ல நாவலாசிரியையாக வருவாய் ஃப்ரைடா என்று. பிறகு, ஆமாம், உன்னிடம் சொல்லலாம், உனக்கு அது புரியும் என்றாள். அபாச்சே அந்த பிரார்த்தனை கூட்டத்தில் பலர் முன்னிலையில் எதிர்பாராமல் அதை சொல்லியதை நீங்கள் மன்னிக்கவே இல்லை இல்லையா என்று கேட்டேன். இல்லை, அதில்லை என்றார் மேரி. அவர் உடைகளை களையும் போதே நான் விழித்து கொண்டேன். ஆனால் நான் காத்திருந்தேன். அவர் உடல் விடவெடுக்க எழுந்து ஓடிய போது நான் இருளில் எனக்குள்ளே புன்னகைத்தேன். என்னிடம் இருந்து திமிரி எழும் அந்த சக்தி எது என்று எனக்கு புரியவில்லை. அந்த நிமிடத்தில் எனக்கு ஒன்று தெரிந்தது. அவரை அந்த இடம் வரை மிக மென்மையாக இட்டு வந்ததே நான் தான். என்னை அறியாமலேயே அதை செய்திருக்கிறேன். மேரி புன்னகைத்தாள். உண்மையில் அறியாமலும் அல்ல, அறிந்ததை எனக்கு நானே காட்டிக்கொள்ளவில்லை, அவ்வளவுதான். அவர் அப்படி துடித்தபடி ஓடியபோது சுட்டு விரலால் தள்ளி மாபெரும் கற்கோபுரத்தை இடித்து தள்ளியது போல இருந்தது எனக்கு. உலகத்திலேயே சக்தி வாய்ந்தவளாக, ஊதியே மலைகளை பறக்கச் செய்யும் திறன் கொண்டவளாக என்னை உணர்ந்தேன். உங்களிடமேயானால் கூட இதை நீங்கள் ஒத்துக்கொள்வது ஆச்சரியம்தான் என்றேன். ஆம், ஆனால் ஒத்துக்கொண்ட பிறகு என் மீது அழுத்தி கனத்த இடைகளெல்லாம் போய்விட்டது போல உணர்ந்தேன். அபாச்சா சொன்னாரே, பெருவெளியின் கீழே சிறு புழுவாக உணர்ந்தபோது மனமுடைந்து அழுததாக. நானும் அப்படியேத்தான் உணர்ந்தேன். ஆனால் அப்போதுதான் என் வாழ்க்கையிலேயே மகிழ்ச்சியாக இருந்தேன். மேரி பெருமூச்சு விட்டு, பாவம் அபாச்சா, மிக நல்ல மனிதர் என்றார். மேரி இறந்த பின் இதை நாவலாக எழுதினேன். காமன்வெல்த் நாடுகளின் பெண்ணிய இலக்கியம் விருதான தங்க நாரை பரிசு இப்போது அளிக்கப்பட்டிருக்கிறது. கதையை நிறைய மாற்றியிருக்கிறேன். குறிப்பாக சூழலை, பரிசுத் தொகையில் ஒரு பகுதியை
காந்தி வாழ்ந்த மண்ணை பார்க்க செலவழிக்க வேண்டுமெனப்பட்டது. அழகிய ஊர், எளிமையான மக்கள். காந்தி பிறந்த மண்ணை பற்றி நான் கற்பனை செய்தது போலவே இருக்கிறது.